ரஜினிகாந்த் அவரிடமிருந்து இந்த மாதிரி ஒரு அறிக்கை வரும்னு ஒரு எதிர்பார்க்காத நேரத்தில் வந்த ஒரு அறிக்கை. என்ன நடக்குது? இது என்ன அரசியல்? பல அரசியல் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு வதந்திகளை பரப்பவர்களுக்கு ஒரு அடியை கொடுத்துட்டு இப்போ ரஜினிகாந்தை எல்லாரும் தூக்கி பிடிச்சிக்கிட்டு உன்னோட ரஜினிகாந்த் பெரியாளியான்னு என்டிஏல உள்ள தலைவர்கள் எல்லாரும் சொல்லும்போது விஜய் கூனி குறுகி பரிதாபமாக நிற்கிறாரு. ஸோ இந்த அறிக்கை ரஜினி தானாக ஒரு முடிவெடுத்து சரி இப்போ ஸ்டேட்மெண்ட் விடலாம் என்று எடுத்த ஒரு அறிக்கையா, இல்லை இதில் ஏதாவது வேற யாரும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுங்க, அந்த மாதிரி விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி இதில் யாராவது ஆலோசனை அல்லது அறிவுறுத்தல் இருக்குது கிடையாது? அதாவது ஜனநாயகம் படத்துக்கு கிடைச்ச அடியில் கோலையா பம்மி பதுங்கி சென்சார் படம் பற்றி பேச முடியாமல் பரிதாபத்தில் இருக்கக்கூடிய விஜய்க்கும் பொதுவானவர் தான் அண்ணன் ரஜினிகாந்த். நேரடியாக திரு ரஜினி அவர்கள் இந்த தேர்தலில் ஏதாவது வழக்கமான வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஏதாவது ஸ்டாண்ட் எடுக்க கண்டிப்பாக இந்த என்டிஏக்குள்ள வர்றது தாவேக்க அப்படிங்கிற பேச்செல்லாம் அப்போ யாரு உண்மையிலே நடந்துச்சா, இல்லை யாரை கிளப்பி விடுறதோ? ரஜினியோட ஸ்டேட்மெண்ட்டோட ரியல் டீகோடிங் நான் பண்ணுறேன். ரஜினி விஜய் தேர மாட்டார்னு முடிவுக்கு வந்துட்டார். தினமணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் திரவியம். திரு ரஜினிகாந்த் அவரிடமிருந்து இந்த மாதிரி ஒரு அறிக்கை வரும்னு ஒரு எதிர்பார்க்காத நேரத்தில் வந்த ஒரு அறிக்கை. என்ன நடக்குது? இது என்ன அரசியல்? பல அரசியல் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு வதந்திகளை பரப்பவர்களுக்கு ஒரு அடியை கொடுத்துட்டு ரஜினிகாந்த் விஷயம் தொடர்பாட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுகவினர் ரஜினிகாந்துக்கு ஆதரவாக களத்தில் இறங்கிட்டாங்க. ஆதவர்ஜுனாவையும் தாவேக்காவையும் ஒரு பொருட்டாக நினைக்காம ரஜினிகாந்துக்காக வந்துட்டாங்க. விஜய் இதை தான் புரியணும். உங்கள் கட்சியும் உங்களையும் உங்கள் பொதுச் செயலாளரையும் ஒரு பொருட்டாக நினைக்காம பிஜேபிக்காரன் அதிமுகரெல்லாம் களத்துக்குள்ளே ரஜினிகாந்துக்காக வந்துட்டான். புலி தான், பூனை தான், காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி மாதிரி ஆறுனாலும் மயில் தான், வான்கோழி தாங்கிற அதை நிரூபிக்கும் விதமாக ஒரு கட்சி தலைவராட்டு மாநாடு நடத்தி பொதுக்கூட்டங்கள் நடத்தி கரூரில் 41 பேர் மரணம் அடைஞ்ச ஒரு பெரிய எந்த நடிகருக்கு எந்த தலைவருக்கு வந்துங்கிற ஒரு கேள்வியெல்லாம் கேட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரை விட ரஜினிகாந்த் தான் பெருசு, அரசியலே இல்லாத ரஜினிகாந்த் தான் பெருசுன்னு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியில இருந்து பாஜக தலைவர்ல இருந்து அத்தனை பேரும் களத்துக்குள்ள ரஜினிகாந்துக்கு ஆதரவாக இறங்கிட்டாங்க. அந்த சூழ்நிலையில் ரஜினிகாந்த் இந்த ஆதவர்ஜுனாவுக்கு எதிராக இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டு அதை மீண்டும் ஸ்ட்ரெங்தன் பண்ணி தன்னோட ஸ்டேச்சர் பெருசு, தன்னோட நிலைமை இடம் பெருசுங்கிறத நிரூபிச்சிருக்கிறார். இல்லை இப்போ திரு ரஜினிகாந்த் அவர்கள் இதன் மூலமாக ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி அல்லது பதில் சொல்கிற மாதிரியான ஒரு அறிக்கையை எடுத்துக்கணுமா, இல்லை இது நேரடியாக விஜய்க்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக எடுக்கணுமான்னு கேட்குறேன். விஜய்க்கான செய்தி தான் இது. விஜய் அந்த இடத்துக்குள்ள என்னை பொறுத்தவரை ஜனநாயகம் படம் தொடர்பான விஷயங்களுக்கும் ரஜினிகாந்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. சிவகார்த்திகனுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ரஜினிகாந்துக்கு இதில் தொடர்பு இருக்குங்கிற எண்ண ஓட்டம் விஜய் மனசில் பூந்துட்டு அது முழுக்க துளியும் சம்பந்தமே கிடையாது. ஜனநாயகம் படம் தொடர்பாட்டு நான் 8ஆம் தேதி விஜயை சேலஞ்ச் பண்ணேன். தமிழிசை நயனார் நாகேந்திரன் சொல்கிறத தாண்டி ஜனநாயகம் படம் வராது, அவங்க கருத்துலேருந்து மாறுபட்டு நான் சொல்கிறேன். அன்னைக்குள்ள ஜனவரி 8ஆம் தேதி 2 மாதம் தாண்டிட்டு 2.5 மாதம் கிட்ட ஆகுது. அது விஜய் தரப்பினர் என்ன பார்க்குறாங்கன்னா, நம்ம டைரக்டாக விஜய் அடிக்கிறதுல சீமான் ரஜினிகாந்த் சந்திப்பு நடந்ததில் அவங்களோட கருத்து என்னன்னா, இதுக்கு பின்னாடி ரஜினிகாந்த் இருக்கிறாருன்னு துளியும் சம்பந்தம் இல்லாத ஒரு இது அவங்க மனசுக்குள்ள குடி புகுந்துட்டு, அதனால திட்டமிட்டு ரஜினியை களங்கப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் விஜய் தூண்டுதல்ல ஆதவர்ஜுனா பேசியிருக்கோம். இந்த பேச்சே விஜய் தூண்டுதல்னால கண்டிப்பாக 100% விஜய் தூண்டுதல் தான். இல்லை, இவர் ஆதவர்ஜுனா ஏற்கனவே திமுகவில் இருந்தவர், திமுகவுக்காக வேலை பார்த்தவர். அந்த அடிப்படையில் அந்த கருத்தை முன்வைக்கிறாருன்னு பார்க்கணுமா, இல்லை இதில் விஜய் சொல்லி தான் அது எப்படிங்க மிரட்டலாம் முடியும்? அப்படின்னா நம்ம கண்ணெதிர தெரியுமே, திமுக மிரட்டுறதுக்காக ஒருத்தர் எப்படிங்க அரசியலை விட்டு போவார்? உடல்நிலை சரியில்லை, அதனால தான் அவர் போனார். அதில் அந்த இடத்துல கூட அவர் ஒரு அறிக்கை எப்படி
வாக்களிக்கணும்னு ஒரு அறிக்கை விடுறதா கூட இருந்தது. நான் சந்திக்கும் போது தான் அறிக்கையெல்லாம் தேவையில்லை, நீங்கள் தான் ஒதுங்கியாச்சு, எல்லாரும் உங்களுக்கு நல்ல பிள்ளை தான், எல்லாரும் உங்களுக்கு இதானவங்க தான்ங்கிற கருத்தை நாம் சொல்லி அந்த அறிக்கை கூட வெளியிடலை. அப்புறம் அந்த அறிக்கை ஒன்று வராதுங்கிறத நான் ஊடகங்களில் சொல்லியிருந்தேன். இல்லை, ஏன்னா இது இந்த இந்த அந்த இடத்துல வந்து அந்த காலகட்டத்தில் ரொம்ப நெருக்கமாக நீங்கள் ரஜினிகாந்த் கூட இருந்தீங்க. தொடர்ந்து பேசுறது, தொலைபேசியில் பேசுறது, வாட்ஸ்அப் ஒரு இடத்துல எல்லாமே நடந்துட்டுச்சு. அதனால் உங்களுக்கு இதில் கூடுதல் தகவல் தெரிஞ்சிருக்கும். இல்லை, கண்டிப்பாக அது போய் ரஜினி அப்பெல்லாம் பயப்படக்கூடியவர் இல்லை, போல்டானவர் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதில் விஜய்க்கு ஒரு தப்பான பெர்செப்ஷன் என்னென்னா, ஜனநாயகம் படம் அடிபட்டதுக்கு காரணம் அவருடைய அரசியல் நிலைப்பாடு. நாட்டின் மானத்தை, ஆர்எஸ்எஸின் மானத்தை, இந்துக்களின் மானத்தை, பாஜகவின் மானத்தை காப்பாற்றின மோடியை அவர் வந்து தீய சக்தி, கொள்கை எதிரின்னும், ஊழல், அராஜகம், எமர்ஜென்சி, வாரிசு அரசியல், நம்பிக்கை துரோகம், இதெல்லாம் மொத்த உருவமான காங்கிரஸ் ராகுல் காந்தியை தூய சக்தின்னு சொல்லும்போது, மோடி 2029 இவர் ராகுல் காந்தியோட நிற்பார். இந்த சசிகலா அம்மையார் அவங்க ஐயா அம்மையார் கூட இல்லை, ஐயா நடராசன் டிமார்டிஷனுக்கு எதிராக பேசினார்ல, அதே மாதிரி இவர் ராகுல் அரெஸ்ட்டுக்கு ஆதரவாக நின்னார். அதுக்கு பிறகு தான் ஸ்டாலினே வராப்புல அந்த அரசு கண்டவுன் பண்ணுறாரு. அப்போ இதெல்லாம் மைக்ரோவா மோடிக்கு அந்த டீட்டெயில் போய் சேரும்போது இவங்க வந்து ராகுல் காந்திக்கு ஆதரவு சக்தின்னு இவங்களுக்கு பாடம் படிக்கணும்னு பலர் தொடர்புடைய ஜனநாயகம் படம் இடையில வந்து விழுந்து காலியாகிடுது. ஜனநாயகம் படத்தை வந்து விஜய் ரொம்ப எதிர்பார்த்தார். கடைசி படம் அதுவே ஒரு கைப்பை கொடுக்கும். திமுக எதிர்ப்பு, எம்ஜிஆர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கொண்டு வந்து சாட்டையை தூக்க வச்சு சீன் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்பில் பெரிய கனவுல இருந்தார். 300 கோடி ரூபா முதலீடு. அப்போ அந்த இடத்துக்குள்ள நாம் வந்து 8ஆம் தேதியே ஜனநாயகம் வராது, சசிகலா டைப் ட்ரீட்மெண்ட் தான், சசிகலாவுக்கு நாங்கள் தான் சொன்னோம், அவங்க சந்தாலியா, ஹிண்டுராம், தினத்தந்தி, பாலசுப்ரமணியத்தெல்லாம் பூச்செண்டோடு நிற்கும்போது கவர்னர் வரமாட்டார், பதவியேற்பெல்லாம் நடக்காதுன்னு சொன்னோம் அதே தினத்தந்தி தொலைக்காட்சியில். இப்போ நாங்கள் சொல்கிறோம், என் சகோதரர் நயனா நாயந்திரன், தமிழிசை இவங்க கருத்தை மீறி நாங்கள் சொல்கிறோம் ஜனநாயகம் வராதுன்னு நாம் சொல்கிறோம். அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த அளவுக்கு ஒருத்தன் கருத்து சொன்னான்னா இது பாஜக தலைவர்கள்ட்ட தொடர்பு கொண்ட மோடியே நேரில் வந்து பார்த்த ரஜினிகாந்துக்கு ஒவ்வொரு பிறந்த நாளையும் வாழ்த்து சொல்லக்கூடிய ரஜினிகாந்துக்கு இதில் பின்னணியில் இருக்குங்கிற மாதிரி ஒரு தப்பான ஒரு எண்ண ஓட்டம் விஜய் தரப்புக்கு வர. அந்த ஜனநாயகன் வந்து இப்போ உள்ள பிரச்சனை இல்லை சார், அதுக்கு முன்னாடியே ரஜினி ரசிகர்களும் விஜய் ரசிகர்களுக்குமான அந்த மோதல் வந்து ரொம்ப அதுக்கு முன்னாடியே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குல்ல. அது விஜய் ரசிகர்கள் எல்லாத்துக்கிட்டே தான் மோதிட்டு இருப்பான். அதெல்லாம் ரஜினி கடந்து தான் போயிட்டு இருந்தார். அதை பற்றி அவர் இது டைரக்டாக ரஜினியை பற்றி ஒரு கட்சி நிர்வாகி விஜயின் தூண்டுதலில் சொல்லும் போது தான் அந்த பதில் வந்திருக்குது. அது வந்து விஜய்க்கு நான் இதில் சொல்கிறேன்னா, இந்த ஜனநாயகத்தை அடித்ததில் உங்களோட அரசியல் நிலைப்பாடு தான் காரணம். நடராஜனுக்கு அரசியல் நிலைப்பாடு தான் சசிகலா அம்மையாருக்குள்ள இடர்பாடு காரணம். உங்கள் அரசியல் நிலைப்பாடு தான் காரணம். நீங்கள் லீடர் ஆகுதுக்கு முன்னாடியே காங்கிரஸுக்கு ஆதரவும் பாஜகவுக்கு எதிர்ப்புன்னு சொல்லும்போது நமக்கு தேவையில்லாத சக்தி இதை அடிச்சு நொறுக்கணுங்கிற முடிவை மோடி எடுக்கிறார். அதான் திரும்ப திரும்ப நான் சொல்லியிருப்பேன், இழக்கிறதுக்கு எதுவும் இல்லாத ஒருத்தன், சர்வ வல்லமை பொருந்திய ஒருத்தன், அவங்ககிட்ட கொஞ்சம் விளையாடக்கூடாது. நீங்கள் ஸ்டாலின்கிட்ட விளையாடுனீங்க, ஸ்டாலின் வந்து உங்களை கை வைக்கல. ஏன்னா அவர் என்ன நினைச்சாருன்னா, கிறிஸ்டின்ஸ் ஓட்டு 80% அவருக்கு கிடைக்குது, அருந்ததியர் வாக்கு 100% அவருக்கு கிடைச்சிருக்கு ஈரோடு கிழக்குல சீமானுக்கு எதிராக. அப்போ இந்த 2 சமூக மக்கள் மத்தியிலும் விஜய்க்கு ஒரு சிம்பதி இருக்கு, அது வந்து ஓட்டல்ல. அப்போ உங்களை அடிச்சு அந்த தனக்கு வாக்களிக்க மக்கள் மத்தியில் சிம்பதியை வந்து நான் ஏன் கெடுக்கணும்னு நினச்சி தான் அவர் இந்த அப்போ உடங்குடி கருப்பட்டி சாப்பிடுப்போ, இந்த அப்போ சாத்தூர் சேவு சாப்பிடுப்போ, இந்த அப்போ கோயில்பட்டி கடலை மிட்டாய் சாப்பிடுப்போ, கடம்பூர் போலி சாப்பிடுப்போன்னு உங்களை ஊட்டி விட்டுட்டு இருக்கிறாரு. சீமான் உங்களை கொடுஞ்சேனியன்னு அரெஸ்ட் பண்ணுன்னு சொன்னாலும் எந்த தலைவரும் அவர் தொண்டர் சாக விரும்புவாரான்னு உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இருக்கிறாரு. மோடிக்கு அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் டைரக்டாகவே மோடிக்கு எதிரியான ராகுல் காந்திக்கு ஒரு ஸ்டூஜா வாரீங்க. அதனால அவர் உங்களுடைய நடவடிக்கைகளை நாம் ரிப்போர்ட் பண்ணவும் பிஎம்ஓ தெளிவாக முடிவெடுத்துட்டு கிராக்டவுன் விஜய்ங்கிற முடிவெடுத்து அடிக்கிறாங்க. நீங்கள் இதுக்கு பின்னணியாட்டு மோடி கூட தொடர்புடைய ரஜினிக்கு சம்பந்தம் இருக்குமோ அது இருக்குமோ, ரவீந்திரன் துரைசாமி தானே பேசுகிறாரு, இவர் ரஜினிக்கு ரொம்ப நெருக்கமானவர் தானேன்னு அதை சந்தேகப்படுறீங்க. உண்மை நிலைமை அது இல்லைங்கிறதான சொல்ல வர. இது வேற ஒரு ரூட்டு, அது வேற ரூட்டு அப்படி. கண்டிப்பா அரசியலில் நீ காயம்பட்டுக்கிட்டு அதை எதிர்க்க முடியாம நானே கேட்குறேனே, சென்சார் போர்டுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுங்களான்னு கேட்குறேனே. சொல்லி தானே அடிச்சிருக்கோம் சென்சார் போர்டுக்கிறதா, இதான் போல்டாச்சே, பேச இல்லை பேசி தான் பாருன்னு நம்ம தான் சொல்கிறோம், அவர் பேசலையே. அப்போ அங்கே அடி வாங்கிக்கிட்டு ஒரு அரசியல் சக்தியாக இல்லாமல்
ஒரு பிரபல சூப்பர் ஸ்டாராக ஒரு பிரபல நடிகராக இருக்கக்கூடிய அண்ணன் ரஜினிகாந்தை வச்சுன்றீங்க. ஸோ இந்த அறிக்கை வந்து ரஜினி தானாக ஒரு முடிவெடுத்து சரி இப்போ ஸ்டேட்மெண்ட் விடலாம் என்று எடுத்த ஒரு அறிக்கையா, இல்லை இதில் ஏதாவது வேற யாரும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுங்க, அந்த மாதிரி விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி இதில் யாராவது ஆலோசனை அல்லது அறிவுறுத்தல் இருக்குது? அதாவது மீண்டும் தான் சொல்கிறேன், 2021க்கு முன்னாடி அரசியல் வேண்டான்னு சொல்லும்போது எப்படி ஓட்டு போடணும்னு ஒரு அறிக்கை கொடுக்கறதா இருக்குன்னு அண்ணன் சொன்னார். நான் சொன்னேன், நீங்கள் அரசியல் விட்டு விளையாச்சு, இப்போ நீங்கள் ஒரு ஓட்டர் தான், எல்லாருமே உங்களுக்கு வேண்டியவங்க தான். முதல்வர் இந்திய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் உட்பட எல்லாமே குடும்ப நண்பர்கள் வேண்டியவங்க தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் அறிக்கை வந்து மற்றவங்க இன்டர்பிரட் பண்ணி அவருக்கு ஓட்டு போட சொல்கிறாரு, இவரை எதிரியாக சொல்கிறாருலாம் ஒரு பிரச்சனை வராண்டாம். யார் பகையும் நீங்கள் வேண்டாம், எல்லாரும் உங்களுக்கு நண்பர்கள் தாங்கிறத சொன்னேன். அதுதான் இந்த 5 ஆண்டுகளாட்டும் மோடியின் நன்மதிப்பை பெற்றவராட்டும் மு.க. ஸ்டாலின் நன்மதிப்பை பெற்றவராட்டும் இன்றளவும் தமிழக மக்கள் மத்தியில் முதல்வர் பிரதமர் நன்மதிப்பு பெற்றவராட்டும் ஒருத்தர் திகழ்கிறாரு. அதுவும் இந்தியாவில் ஒரு தனி பர்சனாலிட்டி, இந்த அளவுக்கு எல்லா அரசியல் தலைவர்களாட்டும் போற்றப்படக்கூடிய ஒரு ஆட்டும் யாரும் இருக்க முடியாது. அந்த தன்மையில் நீங்கள் இனிமேல் வந்து எல்லார்ட்டையும் ஈக்விட்டிஷன் ஸ்கிப் பண்ணுங்கிறதா நம்ம கருத்தாக சொன்னோம். அதே கருத்து தான் இன்னைக்கு வந்து அரசியல் களத்துக்குள்ளே இருக்கக்கூடிய 3 தலைவர்கள்ட்டையும், களத்தில் இல்லாத விஜய்கிட்டையும் விஜய்கிட்டையும் ரஜினிகாந்த் கீப்பப் பண்ணுவார் நான் கருதுறேன். ஸோ அப்போ அது அவராக எடுத்த முடிவு கண்டிப்பாக. அவரை பொறுத்தவரை ஸ்டாலின், எடப்பாடி, சீமான், விஜய், சிஎம் கேண்டிடேட்டாக வந்தால் விஜய், 4 பேருமே ஈக்குவல் தான். ஸோ இது யாருக்கு ஒரு பலமாக அமைய முடியும் இந்த ஸ்டேட்மெண்ட்டால்? ரஜினி தன்னை பற்றி ஒரு அவதூறான கருத்தை சொல்கிறாரு, அவதூறான கருத்து ஆதவ் சொல்லியிருக்கிறாரு, அதற்கு ஒரு மறுப்பறிக்கை. ஆனால் இது யாருக்கு ஆதரவாக அமையும் நினைக்கிறீங்க? என்டிஏ கூட்டணிக்கு ஒரு பலமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா, இல்லை திமுகவுக்கு இது ஒரு பலமாக கொடுக்குமா ரஜினியுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்? வந்து ரஜினியோட ஸ்டேட்மெண்ட்டோட ரியல் டீகோடிங் நான் பண்ணுறேன். ரஜினி விஜய் தேர மாட்டார்னு முடிவுக்கு வந்துட்டார். கமலஹாசன் 2.0, தினகரன் 2.0ன்னு முடிவு பண்ணிட்டார். ஏன்னா 2021ஆம் ஆண்டு இதே சர்வே கோஷ்டிகள் குப்பை கூடையில் தூக்கி போடுங்க உங்கள் சர்வேகளை, மோசடி சர்வேகளை. இதே சர்வே கோஷ்டிகள் என்ன சொன்னாங்கன்னா, தினகரன் 8 விழுக்காடு வாக்கெடுப்பார், கமலஹாசன் 6 விழுக்காடு வாக்கெடுப்பார், சீமான் களத்திலே இல்லை, அந்த லிஸ்ட்லே இல்லை சீமான். ஆனால் ரிசல்ட் என்ன சொல்லிச்சுன்னா, சீமான் 6.5 விழுக்காடு வாக்கெடுத்தார், கமலஹாசன் 2.5 போயிட்டாரு, மக்கள் நீதி மையம், தினகரன் 2.5 போயிட்டார். இது ஏன் நடந்துங்கிறத நாம் பேசுகிறோம். ரஜினியும் ரொம்ப ஷார்ப் எட்ஜ்டு பிரெயின் உள்ள ஒரு இண்டிவிஜுவல் தான். அவர் அதை ஆய்வு பண்ணி பார்க்குறாரு. களத்துக்குள்ளே சீமான் தெளிவாக நின்னார், 234ன்னு தெளிவாக நின்னார். தினகரனால் 214 போட முடியலை, கமலஹாசனால் 214 போட முடியல. இந்தா பிடிச்சிக்கப்பா சரத்குமார் 40, இந்தா பிடிச்சிடுங்க ஐயா பாரிவேந்தர் 40, சரத்குமார் ஐயா எனக்கு 40 தாங்காது, 10 நான் திருப்பியே கொடுத்துட்றேன். இந்த கமலஹாசன் தினகரன் ரேஞ்சுக்குள்ள இன்னைக்கு விஜய் வந்துட்டார். காரணம், தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே சீமான் 214ன்னு தெளிவாக சொல்லிக்கிட்டு ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ்னு, கழிஞ்ச முறை சசிகலாவை திரைச்சாலையில் கொல்ல சதின்னு தினகரன் சொல்லாததை சொல்லிக்கிட்டு களத்துக்குள்ள சீமான் தெளிவாக நின்னார். அந்த கட்டத்துக்குள்ள கமலஹாசனும் தினகரனும் தெளிவாக நிற்கல. முந்தைய இடைத்தேர்தல்களையும் நாங்குநேரி, வல்லூர், விக்கிரவாண்டிக்குள்ளேயும் 2 பேரும் களத்துக்குள்ளே வரல, பார்ட் டைம் பொலிட்டிஷனாக நின்றுட்டாங்க. இப்போ கட்சி ஆரம்பிச்சு லெட்டர் பேடாக இருந்த விஜய் விக்கிரவாண்டி, ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ளே வரல, பார்ட் டைம் பொலிட்டிஷன் ஆகிட்டார். சீமான் ஃபுல் டைம் பொலிட்டிஷன் ஆகிட்டு களத்தை விட்டு ஓடிய கோழை நாய்கள்னு இவங்களெல்லாம் அடிக்கக்கூடிய அளவுக்கு நான் தான் முழு நேர அரசியல்வாதி, ஸ்டாலின் நான் இடைத்தேர்தல் களம்னாலும் எடுத்து நிற்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்குது, பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணா திராவிடமா தமிழ் தேசியமானு சீமான் களத்துக்குள்ளே நிற்கிறதையும் ரஜினிகாந்த் பார்க்குறாரு. ஸோ எப்படி களத்துக்குள்ளே நின்ன சீமான் கிட்ட மேம்போக்கான அரசியல் பண்ணின ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாடு இல்லாமல் கூட்டணியாக தனிச்சாங்கிறதுல ஒரு தெளிவில்லாத தினகரனும் கமலஹாசனும் பலகீனப்பட்டாங்களோ, அதே மாதிரி ஒரு கூட்டணியாக இல்லை தனிச்சாங்கிறதுல ஒரு தெளிவில்லாத விஜய், பிரச்சனைகளில் கருத்து சொல்ல முடியாத, தமிழ்லேருந்து பிறந்தது தான் தெலுங்கு மலையாளம் கன்னடம்ங்கிற கருத்துனாலும் சரி, பிராண்டி விஸ்கி வேண்டானாலும் சரி, பல பிரச்சனைகளில் தெளிவாக திருப்பரங்குன்ற விஷயம்னாலும் சரி தெளிவாக கருத்து சொல்ல முடியாத விஜய் பலகீனப்பட்டுட்டாரு. அவருடைய நடவடிக்கைகளை அவரை காலி பண்ணிட்டு களம் வரதுக்கு முன்னாடியே விஜய் அடிபட்டுட்டாருங்கிறத ரஜினிகாந்த் தெளிவாக தன்னுடைய நுண்மான் நுழைப்புலத்தால் புரிஞ்சதுனால தான்
காலம் பேசாது. ஆமாம், அது வந்து காலம் பேசாது, அது காலம் கடந்து பதில் சொல்லும்னு சொல்லுவாங்க. பதில் சொல்லுங்கிறத தன் செயல்பாட்டால் பதில் சொல்லுங்கிறத அண்ணன் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காருன்னா, விஜய் தேரமாட்டாரு, அவருக்கு கிளாரிட்டி இல்லை, தெளிவு இல்லை, இஷ்யூக்களில் நிலைப்பாடு இல்லை. அப்படி ஒருத்தர் நின்னா வாக்கு கிடைக்காதுங்கிற தன் அனுபவத்தின் மூலமா தெரிஞ்சதும் ஒரு காரணம். கமலஹாசனும் அந்த அனுபவத்தின் மூலமா தான் ரசிகர் வேற, அது வாக்காளர் வேறங்கிறத புரிஞ்சிருக்கு. இப்போ இந்த நேரடியாக திரு ரஜினி அவர்கள் இந்த தேர்தலில் ஏதாவது வழக்கமான வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுக்க? கண்டிப்பா ஸ்டாண்ட் எதுவும் எடுக்க மாட்டாரு. எல்லாருக்கும் பொதுவானவர். ஜனநாயகம் படத்துக்கு கிடைச்ச அடியில் கோழையா பம்மி பதுங்கி சென்சார் போர்டை பற்றி பேச முடியாமல் பரிதாபத்தில் இருக்கக்கூடிய விஜய்க்கும் பொதுவானவர் தான் அண்ணன் ரஜினிகாந்த். எல்லாரையும் சமமாக தான் பார்ப்பார். யாருக்கும் ஆதரவு அந்த நிலைப்பாடு அவர்கிட்ட இருக்காதுன்னு நான் 2021 அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கணும்னு சொன்னேன்னா அந்த நிலைப்பாட்டை தான் 26 எடுப்பாருன்னு உறுதியாக நம்புகிறேன். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கூட நட்பாக இருக்குங்கிறது அது வேற, அது தனிப்பட்ட நட்பு மரியாதை. அந்த வயலன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி உட்பட எல்லாருக்கும் கூட நன்றியும் தெரிவிச்சிருக்கிறார். அவர் சீமானை சந்திச்சிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் அவர் உள்ள ஒரு ஸ்டேச்சருக்கு இந்தியா ஃபுல்லாக எல்லா தலைவரும் மதிக்கிறது. ஸோ இந்த மதிப்பு என்னைக்கும் நீடித்து நிலைக்கக்கூடிய அளவுக்கு யாரையும் பயக்காம தன்னுடைய பயணத்தை அவர் தொடர்வார். விஜய் போன்றவர்கள் ஜனநாயகத்தில் அடிபட்டுட்டு அதில் ஓப்பனாக அதை நம்ம 8ஆம் தேதியிலிருந்தே கிளைம் பண்ணுறதுனால, ஒரு ரஜினி கூட தொடர்புடைய ஒருத்தர் கிளைம் பண்ணுறதுனால இதில் ரஜினி பின்னணி தப்பு கணக்கு போட்டு பேசி தவறளித்திருக்கிறார். தம்பி ஜோசப் விஜய்க்கு சொல்கிறேன், ரஜினிக்கு அந்த இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. மோடி சென்ட்ரிக்கா நாங்கள் தான் அதை பண்ணினது, சொல்லிட்டு தான் பண்ணணும். நீங்கள் இனிமேலாவது உண்மையை உணர்ந்து ஆதவர்ஜனா கருத்துக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்கிறேன். நல்லதுன்னு சொல்கிறேன். இப்போ இது ஏதாவது ஒரு எதிர்வினை வரும்னு எதிர்பார்க்கிறீங்களா? ஆதவர்ஜனா தரப்புலையோ அல்லது தாவேக்க தரப்புலையோ ரஜினியுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு? இல்லை, அவர் ஒரு வேளையில் தப்பான ஒரு எண்ண ஓட்டத்தில் விஜய் ஆதவர்ஜனாவை தூண்டி விட்டுருப்பாருன்னா அதில் திருந்திக்கிறலான்னு நான் சொல்கிறேன். ஸோ அது எப்படி வெளிப்படணும்னு நினைக்கிறீங்க? ஒரு அறிக்கையாவோ அல்லது ஒரு பேட்டியாவோ வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதை வச்சா இந்த மாதிரி நான் வந்து தவறாக சொல்லிட்டேன். இன்னைக்கு விஜய்க்கு போட்டியாளர்னா சீமான் தான், ஸ்டாலின் தான், எடப்பாடி தான், 3 பேர் தான் சிஎம் கேண்டிடேட்டாக நிற்கிறாங்க. அதில் கூட விஜயகாந்த் 3வது ஆள் இல்லாத இடத்துல 8-9 எடுத்தார். 3வது ஆள் இருந்த அம்பாசமுத்திரத்தில் 2 விழுக்காடு தான் எடுத்தார். பாஜக இருந்த கிள்ளியூரில் 1 விழுக்காடு தான் எடுத்தார். அதாவது ஹண்டே இருந்த இடத்துல வாக்கு குறைவு தான். இது ஏன் சொல்கிறேன்னா, பார்வர்ட் பிளாக் இருந்த இடத்துல வாக்கு குறைவு, புதிய தமிழகம் இருந்த இடத்துல வாக்கு குறைவு, ராய்சேனா இருந்த இடத்துல வாக்கு குறைவு. 3வது ஒரு சக்தி இருந்த இடத்துல விஜயகாந்தால் 4 விழுக்காடு வாக்கு தான் எடுக்க முடிஞ்சது. 3வது சக்தி இல்லாத ஒரு 200 தொகுதிக்குள்ளே 9 விழுக்காடு வாக்கு எடுத்தார். 8.3 ஆவரேஜாக எடுத்தார். இப்போ இன்னைக்கு வந்து 3வது ஒரு சக்தியாட்டு சீமான் மக்களவையிலே 8.2 எடுத்திருக்கிறாரு. இடைத்தேர்தல் களங்கள்லையும் களத்துக்குள்ளே நின்றுருக்காரு. தன் நிலைப்பாட்டில் உறுதியாகவும் இருக்கிறாரு. அப்போ அவர் களத்துக்குள்ளே சீமானை தாண்டிட்டு தான் எடப்பாடி என்டியையும் ஸ்டாலினையும் பிடிக்க முடியும். நீ பேசுறது என்ன வேணாலும், வேட்டு சொரக்கா கறிக்கு உதவாங்க மாதிரி காகிதப்புலி அரசியல் என்ன வேணாலும் நீ கிளைம் பண்ணிட்டுப்பா, எவன் என்ன பண்ணான். இன்னைக்கெல்லாம் இது சர்வே எல்லாம் குப்பை தொட்டிக்குள்ளே தான் சீமான் விஷயத்தில் 21 போச்சு, 24 போச்சு. இப்போவும் குப்பை தொட்டி சர்வேக்கள் தான், மோசடி சர்வே தான். எவமே சர்வே பண்ணுறான்னு சொல்லும்போது எவனே நான் சொல்ல விரும்பல, பழைச்சிட்டு போகிறான், பழைச்சிட்டு போ சாப்பிடு, அவனெல்லாம் நான் குறை சொல்ல மாட்டேன். அப்படிப்பட்ட சர்வேகளையும் அந்த கிளைமையும் வச்சு எதுவுமே இங்கே நடக்காது. ரியல் களத்துக்குள்ளே நீ சீமானை தாண்டி தான் மற்றவங்கள்ட்ட போக முடியும். ரைட், ஓகே. இப்போ என்டிஏக்குள்ளே வர்றது தாவேக்க அப்படிங்கிற பேச்செல்லாம் அப்போ யாரு உண்மையிலே நடந்துச்சா, இல்லை யாரை கிளப்பி விடுறதப்போ? பலன் நிரூபிக்காத ஒருத்தரால் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு பிஎம் மூலம் மோடிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஜனநாயகம் படம் சென்சாரில் பாதிக்கப்பட்ட அந்த சென்சார் போர்டில் கையில் வச்சிருக்கக்கூடிய முருகன் சொல்கிறார், 1 விழுக்காடு கூட நிரூபிக்காதவன்னு சொல்கிறாரு. தமிழக பாஜகவின் முகமான 18 விழுக்காடு என்டிஏ வாக்கில் ஒரு ஹீரோவான அண்ணாமலை தெளிவாக சொல்கிறாரு, காஃபியும் டீயும் ஒன்றா சேர்க்க முடியாது, எலி தவளை நட்பாயிரம் பொருந்தா கூட்டணி ஆயிரம்னு விஜய் அடிக்கிறாரு. விஜய் பற்றிய நிலைப்பாடு இதுதான் சொல்கிறார். இன்னும் சொல்ல போனால் ஓப்பனாக சொல்கிறேன், சகோதரர் அண்ணாமலை என்கிட்ட நேற்றைய தினம் காலையில் பேசும்போது தெளிவாக சொன்னார், மோடிக்கு உறுதியானவங்க நீங்கிறத மோடியை உணர்றாரு. உங்கள் கருத்து தான் இதில் டெல்லியில் ஈடுபட்டிருக்குது, மற்றவங்க தமிழ்நாட்டில் அதை பற்றி கன்ஃபியூஸ்டாக இருக்காங்கிற கருத்தை அண்ணாமலை என்கிட்ட சொன்னார். ஸோ என் கருத்து மோடிக்கு உறுதியான ஒரு கருத்துங்கிறதுனால விஜய் ராகுல் காந்தி ஆளுங்கிறது தான் மோடிக்கு பார்வை. அது எப்படி சசிகலா அம்மையார் மோடிஜி இன்க்ளூசிவ் அலைனுக்குள்ளே சசிகலா அம்மையார் வர முடியாது நம்ம சொன்னோமோ,
ஸ்டாலின் காங்கிரஸ் கிளச்சஸ்குள்ளே பேரக்கூடாதுன்னு மோடி நினைச்சாரோ அதே மாதிரி ப்ரோ ராகுலா 29 இருக்கக்கூடியவருங்கிறது தான் விஜய்ங்கிற முடிவு மோடிக்கு வந்தாச்சு. ஸோ அங்கே ஃபைனல் முடிவு எடுக்கிறது மோடி தான். என்றாலும் எங்களுக்கு பெரிய டிமாண்ட் இருக்குது. 80 சோழாமண்ணை கூப்பிட்டாங்க, களபரிக்க கூப்பிட்டாங்க, ஜாக்கி சான் கூப்பிட்டாங்க, ஜப்பானில் கூப்பிட்டாங்கன்னு அந்த கரகாட்டக்காரன் படத்தில் அந்த கோவை சரளாவை கவுண்டமணி கிண்டல் பண்ணுவார்ல, அந்த மாதிரி கிண்டல் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த சீட்டு கொடுத்தாங்க, இந்த சீட்டு கொடுத்தாங்கன்னு ஜானு ஆரோக்கியசாமி வாங்கின 10 கோடிக்கு ரீல்களை விட்டார். அதை வந்து ஊதி பறக்கிற பலூனில் இவர் பவன் கல்யாணே ஊசியை வச்சு குத்தி காலி பண்ணி விட்டு நடக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ ரஜினிகாந்தை எல்லாரும் தூக்கி பிடிச்சிக்கிட்டு உன்னோட ரஜினிகாந்த் பெரியாளியான்னு என்டிஏல உள்ள தலைவர்கள் எல்லாரும் சொல்லும்போது விஜய் கூனி குறுகி பரிதாபமாக நிற்கிறாரு. இதுதான் உண்மை நிலைமை. அந்த ரஜினிகாந்தை இவங்க எல்லாரும் தூக்கி பிடிக்கும் போதே விஜயை ஒரு ஆப்ஷனாக எடுக்கலைன்னு தான் அர்த்தம். மீண்டும் நான் சொல்கிறேன், தம்பி ஜோசப் விஜய்க்கு நல்லெண்ணத்தோட ஒரு சகோதரனா சொன்னேன், 39 கேண்டிடேட் போடுங்க, மோடிக்கு சில தொகுதிகளில் லாபம் வரும், ராகுலுக்கு அடி விழும், அதுக்காகத்தான் நாங்கள் சொல்கிறோம். பட் உங்களுக்கு அது நல்லது சகாதேவ மாதிரி சொன்னோம், 39 கேண்டிடேட் போடுங்கன்னு சொன்னோம். போட்டால் ஒரு சக்தியாக இருப்பீங்க. அப்போ சக்தியான விஜய்யும் வெறும் நடிகர் ரஜினிகாந்த்னு சொன்னால் சக்தி தான் பெருசு. நீங்கள் இன்னும் சக்தி ஆகாதனால தான் ரஜினிகாந்த பெரிய ஆளாட்டும் உங்களை சின்ன ஆளாட்டும் அரசியல் தலைவர்கள் மதிக்கக்கூடிய பரிதாபமான நிலைமைக்கு போயிட்டீங்க. ராகுல் காந்தி தான் பார்லிமெண்ட், ராகுல் காந்தியை மீறி எதுவும் இல்லைன்னு ஜான் ஆரோக்கியசாமிக்கு மதவெறி துர்போதையில் மயங்கினால தான் மோடி கிட்ட ஜனநாயகம் படம் அடி வாங்கிடுச்சு. ரஜினிக்கோ சிவகார்த்தியனுக்கோ அதுக்கு துளியும் சம்பந்தம் கிடையாது. அவங்க கலைஞர்கள் நல்லா வரணும்னு நினைக்கக்கூடிய எண்ணம் கொண்டவங்க தான் அவங்க. ஸோ நீங்கள் வந்து 29 ராகுல் காந்தி பயத்திலேயோ போதையிலேயோ பண்ணின தப்பு தான் உங்களை இந்த அளவு கொண்டு நிறுத்தியிருக்கு. ரைட். இன்னொரு பக்கம் இப்போ கூட்டணி இப்போ தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு, ஆனால் இடப்பங்கீடுகளில் இன்னும் ஒரு உறுதியான நிலைப்பாடு வரல. திமுக கூட்டணியில் கூட நல்ல இன்டாக்டாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியில் கூட இன்னும் கம்யூனிஸ்டுகளுக்கான ஒரு நிலைப்பாடு அவங்க தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறாங்க. 3 கட்ட பேச்சுவார்த்தை, நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் கூட 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. இது செட்டில் ஆயிருமா? செட்டில் ஆயிரும். வேறு ஆப்ஷன் இல்லை, மற்றவங்களுக்கு ஆப்ஷன் இல்லை. கொடுக்குறத வாங்கிக்கணும்னு சொல்கிறீங்களா? கொடுக்குறத வாங்கிடல, லாஜிக்கலாக தான் அதை கன்வின்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, வெற்றி பெற வச்சு கொடுப்பாங்கிற உறுதியை கொடுப்பாங்க. கொடுக்குறது எம்எல்ஏ போஸ்ட்டு, அதுக்கு கேரண்டி நாங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ திருமாவளவனுக்கு 8 வரை கிடைக்கலாம்னு நினைக்கிறேன். 8 வரை கிடைக்கும். கம்யூனிஸ்டுகளுக்கு இவங்க 2, கம்யூனிஸ்டுக்கு 5ஓட நிறுத்த 4ஓட நிறுத்த பார்ப்பாங்க மதிமுக மாதிரி. அவங்க கொஞ்சம் உடம்பு பிடிச்சா 5க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு மேலே போகாது வாய்ப்பு. ஏன்னா இது தேமுதிகவை சேர்க்குறாங்கல்ல, தேமுதிகவுக்கு இவ்வளவானி பார்க்கக்கூடாது. அது அரசியல் களத்துக்குள்ள 5-5ன்னு தான் பாமகவும் மதிமுகவும் வந்து 98ஆம் ஆண்டு சீட்டு வாங்கினாங்க. இன்னும் சொல்ல போனால் பாமகவுக்கு 4 தான் கொடுக்க இருந்தாங்க ஜெயலலிதா. நாம தான் அந்த அலையன்ஸை ஏற்படுத்தி துணைத் தலைவர், செய்தி தொடர்பாளர், அரசியல் தலைமைக்குழு உறுப்பினராக இருந்தேன். சோஷியல் போல்ஸு காக்கா எம்ஜிஆர் 80 வெற்றி பெற வைக்கிறதுக்கு 60 தொகுதிகளுக்கு மேலே வெற்றிக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரி, ஃபார்வர்ட் பிளாக்கு 67 பெரிய அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி, முதறிஞர் ராஜாஜி மூலமாக பிராமின்ஸ் ஓட்டு பெரிய அளவு வந்த மாதிரி மிகப்பெரிய சமுதாயமான வன்னியர் வாக்குகள் வந்து பெரிய அளவில் வரும். அதனால் மதிமுகவை கீழே வச்சிடக்கூடாதுன்னு சொல்லி நாம தான் 5-5ன்னு மதிமுகவையும் பாமகவையும் 98ஆம் ஆண்டு அந்த கூட்டணியில் வச்சோம். அதில் 4 கொடுக்கறது இருந்தது, 5 ஆக்கி கொடுத்தோம் ஜெயலலிதா அம்மையார்கிட்ட. அதே அரசியல் களத்துக்குள்ள 99ஆம் ஆண்டு மதிமுகவுக்கு பார்கெனிங் இல்லாதனால பாமக 7+1 போயிட்டு மதிமுக 4க்கு போயிட்டு. ஸோ இந்த பார்கெனிங் பவருங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்ம என்னதான் சொன்னாலும் பார்கெனிங் பவருங்கிறது முக்கியமானது. சொல்ல மாதிரி அது வேலுமணி ஈசா மையத்தில் பிரேமலதா அம்மையார் தேமுதிக பொதுச் செயலாளர் இவங்கெல்லாம் ஒரே மேடையில் இருக்கும்போது டக்குன்னு அந்த பார்கெனிங் பவர் வந்து ஏறிட்டு அவங்களுக்கு ஈசா மையத்தில் பேசி முடிச்சுட்டாங்க. வேலுமணி பேசி முடிச்சுட்டாரு. எடப்பாடி கொஞ்சம் தேங்கினார் என்றால் வேலுமணி கண்டிப்பாக தேவை, கொங்கு மண்டலத்துக்கு தேவைன்னு முடிச்சுட்டாருன்னு சொல்லும்போது அப்போ வேலுமணி தேமுதிகவை அல்லது அதிமுக காரங்க ஒரு பலமான சக்தியாட்டு கருதும் போது டக்குன்னு அதை அதிமுக சைடு விட்டுறக்கூடாது, நம்ம அதில் நம்ம கூட்டணி கொண்டு வந்துடணும்னு அந்த பார்கெனிங் ஏறுது. ஸோ இப்போ இந்த பக்கம் இப்போ அதிமுக பாஜக அணிலையும் ஒரு மாதிரி பிரச்சனைலாம் முடிஞ்சிருமா? இடம்லாம் இல்லை பேசி முடிச்சிட்டாங்களா? ஆல்ரெடி வெளியே சொல்லலையா? முடிச்சது மாதிரி தான் தெரியுது. நான் 11.4 விழுக்காடு அண்ணாமலை எடுத்த வாக்குக்குரிய சீட்டு கொடுக்கணும்னு நான் 2:1ங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். எடப்பாடி இது சட்டமன்றம் பார்லிமெண்ட்னு 2.7 வெர்சஸ் 33 சொல்லுவார். நம்ம 20 வெர்சஸ் 11.4 சொல்லுவோம். ஏதோ ரெண்டுக்கும் இடையில
ஒரு கலக்கல் குலுக்கல் போட்டு ஒரு நம்பர்ல முடிச்சிட்ட மாதிரி தான் எனக்கு தெரியுது. அது உடையாது. உடையாது நிச்சயமா. ஸோ நிறைவா இப்போ கேரள அரசியல் எப்படி இருக்குது? கேரள நிலவரம். கேரளாவில் காங்கிரஸ் பார்லிமெண்ட்ல 19 ஜெயித்திருக்காங்க காங்கிரஸ் அணி. விடி சதீஷன் ஈழவா, நாராயணகுரு இதுக்கெல்லாம் ராகுல் போயிருக்கிறாரு. சீஃப் மினிஸ்டர் ஈழவா, தியா ஈழவா. 3வது முறையும் அவர் வரும்போது ஈழவா கன்சால்டேஷன் ஆயிருமோங்கிறதுல சதீஷனை சிஎம் கேண்டிடேட்டா சொல்லலாங்கிற ஒரு எண்ண ஓட்டம், அதாவது முன்னிறுத்தலாம், அது டைரக்டா சொல்லனாலும் ஒரு எண்ண ஓட்டம் வரும்போது இன்னொரு ஈழவா தியா அந்த இதில் உள்ள கண்ணூர் சுதாகரன் வந்து நான் மக்களோட நின்னவன், இந்த கட்சிக்காக சிபிஎம் கிட்ட வெட்டுப்பட்டவன், ஆர்எஸ்எஸ் கிட்ட வெட்டுப்பட்டவன், களத்தில் ரத்தம் தோய்ந்த அரசியலை பண்ணவன், அது இதுன்னு நான் கள அரசியல் பண்ணுவேன்னு தன் போட்டியாளர் உடைய சமூகம் தான் அவர் சீஃப் மினிஸ்டர் வரக்கூடாது, தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டுங்கிற மாதிரி சுதாகரன் இது பண்ணுறாரு. அதை தாண்டி சசி தரூருக்கு அந்த ஆசை இருந்தது, நாயர் கம்யூனிட்டி. அது ராகுலும் பிரியங்காவும் விட மாட்டாங்க சசி தரூரை. வேணுகோபால் கூட ஒரு ஆசை இருக்குது நினைக்கிறேன். இது ரமேஷ் சென்னிதலா அவருக்கும் அவரு வேணுகோபாலை விட்டா கண்டிப்பா மீண்டும் 3வது முறை இவரு பினராயி விஜயன் வந்துருவாரு. ஆனா எல்லாரும் சொன்னாங்க விஜய்க்கு கேரளாவில் அது இதுன்னாங்க. அவரும் கேண்டிடேட் போட்ட மாதிரி சொல்லல. கேரளாவில் யாருமே விஜய் பற்றி தெரியல. ஜானா அரிக்கசாமி வாங்கின படத்துக்கு என்ன பிராடுத்தனம் பண்ணிட்டாப்பா, உங்ககிட்ட விழுந்த அந்த பத்திரிகார என் சகோதரர்களை நினைச்சுதான் சிரிக்கவா அழுவான்னு தெரியல. இவ்வளவுக்குள்ளையா ஏமாளித்தனமா இருப்பாங்க. கில்லாடிப்பா ஜானா அரிக்கசாமி. நீ யாருமே விஜய் அங்க நிக்கிற மாதிரியோ சிஎம் ஆகிற மாதிரியோ எந்த இதுவும் இல்லை. அங்க உள்ள 140 தொகுதி, ஒரு சட்டமன்றத்துக்கு 7 தொகுதி, எந்த தொகுதியிலும் விஜய்க்கு செல்வாக்கை பற்றி யாரும் இல்லை. ஆனால் தான் நீங்கள் பெருசாக பம்பாட் பண்ணி பேசுனதுல ஐயோ கேரளாவிலையும் மீண்டும் பாஜகவுக்கு 5 சீட்டு வரவிடாம விஜய் பண்ணிடுவாருங்க. இதில் ஜனநாயகம் தான் பாதிக்கப்பட்டுட்டு இந்த கட்டத்துக்குள்ள வேணுகோபால சிஎம் கேண்டிடேட்டா சொன்னா ஷுவர் அது கிறிஸ்டின் முஸ்லீமும் வந்து விஜயன் பின்னாடியே கன்சால்டேட் ஆகி கம்யூனிஸ்டே மீண்டும் வந்துடும். இதில் இன்னொரு பெரிய இஷ்யூ இருக்குது. 3வது முறை கம்யூனிஸ்ட் லீடர் இருந்தாலும் ஈழவ கம்யூனிட்டியை சேர்ந்த பினராயி விஜயம் வந்தால் சோசியல் மேட்ரிக்ஸில் அரசியல் அதிகாரம் ஒரு மாற்றத்தை உருவாக்கும். ஈழவர்களின் அரசியல் அதிகாரம் 11வது ஆண்டு தொடரும் போது சிபிஎம் தான், ஆனால் உருவம் விஜயனா இருக்கிறதுனால அது வந்து சோசியல் அந்த கிரடேஷன் சோசியல் இதுக்குள்ள வந்து சின்ன சின்ன சேஞ்சஸை உருவாக்கும். அதை தடுக்கணும் இன்னும் பலரும் நினைப்பாங்க. ஸோ இந்த களம் வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் கையில் இருக்குது. வேணுகோபாலை போட்டால் அது விஜயனுக்கே கிடைச்சிடும். மற்றபடி காங்கிரஸ் நல்ல பொசிஷனில் இருக்குது. பிஜேபி பவர்ஃபுல் லீடர்ஸை கேண்டிடேட்டாக போடுவாங்க. சுரேந்திரன், சோபா சுரேந்திரன், இவர் ராஜீவ் சந்திரசேகர், முரளிதரன் எல்லாம் ஸ்டார் கேண்டிடேட்டை போட்டு அவர் ஃபைட்டர் குரியன் அவர் மந்திரியாக இருக்கிறார், அவரும் எம்எல்ஏ போட்டு வாக்கு விதத்தை 20-25க்கு உயர்த்தணும். ப்ரோ கிறிஸ்டின் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஜேபி ப்ரோ கிறிஸ்டின் கேரளா பொலிட்டிக்ஸில் ப்ரோ கிறிஸ்டின் பண்ணது வாய்ப்பு இருக்குது. தீவிரவாத எதிர்ப்புங்கிறதுல கிறிஸ்தவர்களும் பாஜகவும் ஒரே புள்ளியில் கொண்டு போய் ப்ரோ கிறிஸ்டின் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது. குரியனை ராய்சபாய்க்கு மந்திரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த களத்துக்குள்ள பிஜேபி 29 மையமாக வச்சு 20 விழுக்காடு வாக்குக்கு மேலே எடுக்கணுங்கிறதுல உறுதியாக இருப்பாங்க. நாம் கூட 29க்குள்ளே வந்து ஒரு சில இதுகளில் எம்பவர்மெண்ட் கிடைச்சதுன்னா திருவனந்தபுரம், ஆற்றிங்கல் போன்ற தொகுதியெல்லாம் வெற்றி பெற செய்ய முடியுங்கிறத பாஜக தலைமைக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ அவங்களுக்கு ஃபுல் ஸ்விங்கை பவரை காட்டி பவர்ஃபுல் கேண்டிடேட்டை போட்டு எம்எல்ஏக்கள் ஜெயிக்கணும், அதிக சதவீத வாக்கு எடுக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. இதில் அவங்க ஸ்ட்ராட்டஜியில் கம்யூனிஸ்ட் ஜெயிக்குதா காங்கிரஸ் ஜெயிக்குதா அங்கே பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. அவங்களோட இதில் அவங்க மேக்ஸிமம் வரணுங்கிறது அவங்க எண்ணம். பட் சோஷியல் ஸ்ட்ராட்டஜியில் வந்து நம்ம போன்றவர்கள் வந்து ராஜீவ் சந்திரசேகர் நாயர், சுரேஷ் கோபி நாயர், திருவனந்தபுரம் மேயர் நாயர், ராய்சபா தகுதியான நாயர், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆர்எஸ்எஸ் கம்யூனிஸ்ட் சிபிஎம்மால் பாதிக்கப்பட்டு கை வெட்டுப்பட்ட ஒரு நாயர் நாமினேட்டர் ராய்சபா மெம்பரான நாயர். ஸோ ப்ரோ நாயருங்கிற லெவலில் அந்த கட்சி பண்ணும்போது இன்னும் கூடுதலாக நாயர் இதை பண்ணினான்னா அது காங்கிரஸை பலகீனப்படுத்தும். அது காங்கிரஸ் பலகீனப்பட்டு விஜயன் காங்கிரஸில் யார் வர்றதுன்னா மக்கள் தான் முடிவு பண்ணணும். அது காங்கிரஸ் வர்றதோட சிபிஎம் விஜயன் வர்றது மோடிக்கு நல்லது. அதனால தான் முண்டு மோடின்னு விஜயனுக்கு எதிராக ராகுல் காந்தியே இறங்கி அந்த இந்தியா கூட்டணி ஒற்றுமை பற்றியும் கவலைப்படாமல்
ராகுல் பேசிட்டு போனார். காங்கிரஸ் அணி நல்லா தான் இருக்குது, முஸ்லீம்கள் ஓட்டு ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் தீவிரவாதம், முஸ்லீம் தீவிரவாதம், சிறுபான்மையர் தீவிரவாதம், பல இஷ்யூஸ் எல்லாம் இதுக்குள்ளே வருது. காங்கிரஸ் தப்பு பண்ணிட்டா 3வது முறையும் சிபிஎம் வரும். இன்னைக்குள்ள சூழ்நிலை காங்கிரஸுக்கு தான் நல்லா. இப்போ பாண்டிச்சேரிலையும் வாய்ப்பு இல்லையா விஜய் கட்சிக்கு? பாண்டிச்சேரியில் விஜய் கட்சிக்கு பேப்பரில் வாய்ப்பு இருக்கும், காகித புலியா வாய்ப்பு இருக்கும், ஏட்டு சுரக்காயா வாய்ப்பு இருக்கும். இல்லை அங்கே ஒரு முயற்சி பண்ணுறான்னு சொல்கிறாங்களா? அங்கே ஏற்கனவே அவர் என்ன சொன்னார், ஜான்குமார் ஒரு கிறிஸ்தவ வன்னியர், ரிச்சர்டு, ஜான்குமார் அவங்க எல்லாமே பவர்ஃபுல்லான ஆட்கள், நாராயணசாமிக்கு ஆதரவானவங்க. அதுக்கப்புறம் இண்டிபெண்டாக பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அதில் ஜான்குமார் லாகா இல்லாத அமைச்சராக இருக்கிறார். ஆக்சுவலாக ரிச்சர்டுக்கு கேட்டது தான், அவர் அப்பா இருக்கும்போது தனக்கு எதுக்குன்னு அது தயங்கிட்டார் ரிச்சர்டு. லாகா இல்லாத அமைச்சராக இருக்கும்போது விஜய் அங்கே பிரச்சாரத்துக்கு போகும்போது ஒரு கிறிஸ்தவருக்கு ஏன் லாகா இல்லைன்னு அவருக்கு வேர்த்து வடியுது. ஆக்சுவலாக லாகா இல்லாமல் அவரை வச்சுருந்ததே ரங்கசாமி தான். ரங்கசாமி பிஜேபிகிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்போ ரங்கசாமி என்ன செய்வாருன்னா, பிஜேபியை பணிய வைக்கிறதுக்கு நான் தாவேக்கா கூட போயிடுவேன், சும்மா ஒரு இதை பண்ணுவார். சீட் பேரத்தில் பிஜேபியை பணிய வைக்கிறதுக்கு தாவேக்காவை காட்டி தினகரன் என்டிஏக்குள்ளே போயிட்டார். தாவேக்காவை காட்டி காங்கிரஸ் ஒரு கூடுதலாக 3 சீட்டு ஒரு ராஜ்யசபா வாங்கிட்டு போயிட்டாங்க. தாவேக்காவை காட்டி தாவேக்காவை தவிர எல்லாரும் வளர்றாங்க, எல்லாரும் பலன் அடைஞ்சிட்டாங்க. தாவேக்காவுக்கு தான் எந்த பலனும் இல்லை. பெருமைப்பட்டுக்கலாம், என்னை காட்டி எங்கள் அண்ணன் ராகுல் காந்தி ராஜ்யசபா வாங்கிட்டாரு, 3 எம்எல்ஏ வாங்கிட்டாரு, ஸ்டாலினால் முடியுமா எங்கள் அண்ணன் ராகுலை ஏமாத்ததுக்கு, எங்கள் அண்ணன் எவ்வளோ பெரிய கில்லாடின்னு அவங்க அண்ணன் ராகுலை நினச்சி பெருமைப்பட்டுக்கலாம். டிடிவி தினகரன் எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு சொல்லி என்ன தூக்கி விட்டு என்டிஏக்குள்ள எடப்பாடியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உள்ளே போயிட்டாரு. என்னோட பேச்சை வச்சு ரங்கசாமி பார்கெனிங்கில் டஃப்பாக இருக்காருன்னு என்னால் இவங்கெல்லாம் பலன் அடைஞ்சாங்கன்னு பேசிக்கலாம். அப்புறம் ரங்கசாமி மறுபடியும் வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லை, இவர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் கிறிஸ்தவ மீனவர் கூட எனக்கு ஓட்டு வந்துருமான்னு தான் பதவி கொடுத்துருக்கான்னு கூட கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ என்ன காங்கிரஸுக்கு மீண்டும் வாய்ப்பு இருக்கா? இல்லை பாண்டிச்சேரி ரொம்ப ஒரு ட்ரிக்கியாக இதுங்கிறனால இன்னும் கொஞ்சம் பார்த்து தான் அதை சொல்ல முடியும். நிச்சயமா. நன்றி சார்.